ஹலோ குட்டீஸ், இந்த காணொளியில் இப்போ நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி சுழல்ற மாதிரி தெரியக்கூடிய அமைப்புகளை உருவாக்கலாமா? இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு பழைய சிடி அல்லது டிவிடி, சிடி மேலே ஒட்டக்கூடிய அமைப்புகள் வரையப்பட்ட அட்டைகள், கோலி குண்டுகள், பசை இவை எல்லாமே போதும். முதல்ல பழைய சிடி அல்லது டிவிடியை எடுத்துக்கலாம். அதோட மேல்புறத்தில் இங்கே பார்க்குற மாதிரி பசையை முழுசாக தடவிடுங்க. இதுக்கு மேலே நல்ல அடர்த்தியான நிறத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு அமைப்பை ஒட்டுறோம். அடுத்ததா சிடியோட நடுவில் வட்டமான துளையின் விளிம்பில் பசையை தடவுங்க. வாட்டர் பாட்டிலோட மூடி மேலே சிடியை வச்சு நடுவில் இருக்கிற வட்டமான துளையில் பொருந்துற மாதிரி கோழி குண்டை ஒட்டுங்க. அப்புறம் இந்த அமைப்பு நல்லா காயிற வரைய நாம் கொஞ்சம் காத்திருக்கணும். சிடி கீழ்ப்புறத்தில் கோலியை பார்த்தா ஒரு குவியலா பகுதி மாதிரி தெரியுதா? இந்த கோலி தான் மொத்த அமைப்பையும் சுழல வைக்க போகுது. ஒரு வழவழப்பான தரையில் இந்த அமைப்பை வச்சு மேல்புறம் இருக்கிற கோலியை பிடிச்சு சுற்றி விடணும். எவ்வளவு அழகாக சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? சில அமைப்புகள் கடிகார திசையில் சுழலுது, சில அமைப்புகள் கடிகார எதிர் திசையில் சுழலுது. சில அமைப்புகள் வேகமாக சுற்றுது, சில அமைப்புகள் மெதுவாக சுற்றுது. இப்போ இந்த சுழலும் அமைப்பை மேல இருந்து பார்க்கலாமா? இப்பவும் சில அமைப்புகள் கடிகார திசையிலையும் சில அமைப்புகள் கடிகார எதிர் திசையிலையும் சுழல்றத பார்க்கலாம். குட்டீஸ், இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இதில் இருக்கிற புள்ளிகள் வெவ்வேறு அமைப்புல அழகா ஒரு அமைப்பை உருவாக்குறத கவனிச்சிங்களா? இதே மாதிரி படத்துல காட்டுறது போல வேறு ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். இதையும் முன்னரே சொன்னது மாதிரி சிடி மேலே ஒட்டணும். இதை தரையில் வச்சு சுற்றினா நமக்கு ஒரு மைய வட்டங்கள் தோன்றதை பார்க்க முடியும். இந்த அமைப்பு சுழல்றப்போ சில வட்டங்கள் மெதுவாகவும் சில வட்டங்கள் வேகமாகவும் சில கடிகார திசையிலையும் சில கடிகார எதிர் திசையிலையும் சுழல்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த அமைப்பை செய்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு கூட ரொம்ப குறைவு தான். என்ன, நீங்களும் உங்கள் நண்பர்களோட சேர்ந்து இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்க கிளம்பிட்டீங்களா? அடிப்படை தத்துவம் பார்வை நீட்டிப்பு தன்மை என்பது 1/16 வினாடி ஆகும். இதன் காரணமாகத்தான் 2 அடுத்தடுத்த பிம்பங்கள் நமக்கு தோன்றும் போது அது ஒரு தொடர்ச்சியான உருவமாக தெரிகிறது.